டேய், எதுக்காகடா அப்பா எல்லாரையும் கீழே வர சொன்னதா வீரையா சொன்னாரு? உங்களுக்கு வந்து அதே இன்ஸ்ட்ரக்ஷன் தான் எனக்கும் வந்துச்சு. நானும் உங்களை மாதிரி தான் கீழே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன கேட்டா என்ன தெரியும்? ஓ, ஆனா எனக்கு என்னமோ இப்படி இருக்குமோன்னு தோணுது. எப்படி? ஒருவேளை நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு ஃபேமிலியோட திருப்பதி காலாஸ்தின்னு போயிட்டு டூர் மாதிரி போலான்னு பிளான் பண்ணிருக்காரோ. அப்படி இருந்தா பேக் எல்லாம் எடுத்து வைக்க சொல்லிருப்பாருல, சொல்லல. அதுவும் கரெக்ட் தான். அப்போ வேற என்னவா இருக்கும்? ஃபேமிலி மொத்தத்தையும் சேர்த்து சினிமா கூட்டிட்டு போறாரோ? யாரு? மாமா சினிமா கூட்டிட்டு போறாரா? அவர் எந்த காலத்துல சினிமா பாத்திருக்காரு? வேற என்னவா இருக்கும்? ஆனா என்னமோ ஒண்ணு பெருசா பிளான் பண்ணிருக்காரு மட்டும் தெரியுது. ஆனா என்னன்னு தான் தெரியல. எல்லாம் வந்துட்டாங்களே. வெறியா வாப்பா, மரக்கண்ணெல்லாம் எடுத்துட்டு வா. வாப்பா வா. எல்லாம் வந்துட்டீங்களா? வெரி குட். அப்பா வந்துட்டோம்ப்பா. என்னமோ முக்கியமான மேட்டர்னு கூப்பிட்டீங்களாமே, என்ன மேட்ரு? சொல்றேன் எல்லாருமா சேர்ந்து பிக்னிக் போறோம். கரெக்டா? ஏன்னா உனக்கு பிக்னிக், டிராமா, சினிமா பத்தி ஒண்ணும் பேச தெரியாதா? எவ்வளவோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்குதுடா. அப்பா, அவனை விடுங்க. நீங்க சொல்லுங்க நம்ம எங்க போறோம்னு. சொல்றேன் நம்ம வீட்டுல எல்லாருமா சேர்ந்து மரக்கண்கள்லாம் நட போறேன். மரம் நட போறோமா? இதுதான் நீங்க வர சொன்னீங்களா? ஐயா, நான் என்னமோ முக்கியமான மேட்ரு நினைச்சப்பா. என்னால மரம்லாம் நட முடியாது. ஐ ஹேவ் இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இன் பாக்ஸ் ரிட்டன். என்ன மரம் நடுறத பத்தி இவ்வளவு கேஷுவலா பேசிக்கிட்டு இருக்க? மரம் என்ன இவ்வளவு சாதாரணமா நினைச்சியா? மரம் தான்டா எல்லாமே. ஒவ்வொரு மரமும் ஒரு ஆக்சிஜன் ஃபேக்டரிடா. அப்படி பாத்தீங்கன்னா சமீபத்தில் நடந்த புயல்ல சென்னையில 1,00,000 மரங்கள் விழுந்துருச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? 1,00,000 ஆக்சிஜன் ஃபேக்டரி நாசமாயிருச்சுன்னு அர்த்தம். மரங்கள் தானே போச்சுன்னு நம்ம சாதாரணமா எடுத்துக்கிற முடியாதுடா. மரங்கள் இல்லைன்னா நமக்கு சுவாசிக்கிறதுக்கு நல்ல ஆக்சிஜன் இல்லாம அத்தனை பேரும் நோய்வாய்ப்பட்டுருவோம்டா. அப்படி வராம நாம தானே தடுக்கணும். அதெல்லாம் இப்ப உங்களுக்கு தெரியாதுடா. ஏன்னா இது பனிக்காலம், குளிர்காலம். நமக்கு தெரியல, உஷ்ணம் தெரியல. ஆனா கோடை காலம் வந்துருச்சுன்னா சாதாரணமாவே அத்தனை மரம் இருக்கும் போதே குளிர்காலத்து இல்லாம நம்ம தவியா தவிப்போம். இப்ப இருந்த மரங்களும் போயிருச்சு. வர்ற கோடையில எப்படி தவிப்போம் அதை யோசிச்சு பாத்தீங்களா? ஐயோ, நினைச்சு பார்த்தாலே கபாலத்துல இருந்து கால் வரைக்கும் சூடாகுதே. ஹைலி ரிஸ்க் தான் போல் இருக்கு. சூறாவளி வந்துச்சு, மரம் விழுந்துச்சு, நாசம் ஆயிருச்சுன்னு எல்லாரும் பேசுறான், எல்லாரும் எழுதுறான். நம்மளும் கேட்டுக்கிட்டு கை கட்டிட்டு சும்மா இருந்துட முடியுமா? மரங்க என்ன தானா வருமா? நட்டா தானடா வரும். நாம தானே நடணும், நாம தான் உண்டாக்கணும். ஏதுடா அப்பா திடீர்னு இதெல்லாம் பேசுறான்னு யோசிக்கிறீங்களா? நான் இப்போ வியாபாரியா இருக்கலாம்டா. அடிப்படையில எங்க பரம்பரையில அத்தனை பேரும் விவசாயிங்க. அதனாலதான் எனக்கு இப்ப ரோசம் வந்துருச்சு. இதை பண்ணணும்னு துணிஞ்சிட்டேன். இதுக்கான ஆரம்பம் நம்ம வீட்லயே நடக்க போகுது. நம்ம எல்லாம் ஆளுக்கு ஒரு மரக்கன்று நட போறோம். மட்டும் இல்லடா, இந்த ஏரியாலேயே மொத்தமா 5000 மரக்கன்றுகள் கொடுத்திருக்கிறேன். எல்லாரும் அந்த மரக்கன்றுகளை நடணும். மறுபடியும் நம்ம சென்னப்பட்டினம் பழையபடி பசுமையா மாறுதா இல்லையான்னு பாருங்க. ஆக போற அளவுக்கு அப்படி என்ன சொல்ல போறீங்க? எங்க லைஃப்ங்க இது வந்து ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்க. அப்படி என்ன சொல்ல போறாரு? ஆக்சுவலா நான் வந்து நம்ம கல்யாணம் ஆன நாளிலிருந்தே உங்களாண்ட இதை சொல்லணும்னு இருந்தேன். பட் ஆனால் அது என்னன்னா அது என்ன சொல்ல முடியல. அப்படியே மனசுக்குள்ள வச்சு இப்போ முடியலங்க. நல்ல இப்போ நான் வந்து ஒரு இது ஸ்டெடி ஆயிட்டேன். நான் எப்படியாவது என் மனசுல இருக்கிற விஷயத்த உங்களால சொல்லிடலான்னு இருக்கிறேன். நீங்க பேச போறது நம்ம சம்பந்தப்பட்ட விஷயமா? ஆமா, அது அப்படி கூட வச்சுக்கலாம். அது நான் இல்ல வேதாஜி, நான் வந்து உங்க ஐயோ எப்படி சொல்றது? ஒருவேளை நான் உங்களை விரும்புறேன்னு சொல்ல போறாரோ? ஆனா ஷாக் ஆகாதீங்கன்னு சொன்னாரே, இன்ப அதிர்ச்சியதா அப்படி சொல்லியிருப்பாரோ? டேய் டுபுக்கு, ரொம்ப யோசிக்காதடா, டப்புன்னு சொல்லிடுறா. ஏங்க நான் அர்ஜென்ட்டா இப்ப தாலி கட்டணுங்க. தாலி என்னங்க நீங்க? அதான் நீங்க ஏற்கனவே என் கழுத்துல தாலி கட்டிட்டீங்களே. நீங்க கட்டின தாலி தோ இருக்கு பாருங்க. ஐயோ இவங்க வேற. ஏங்க தயவுசெய்து நீங்க என்னங்க நீங்க எப்ப பார்த்து தாலி தூக்கி காமிச்சுக்கிறீங்க? அது கீழே போடுங்க. நீங்க தாலி எல்லாம் கீழே போடக்கூடாதுங்க, தப்பு. காமெடி, ராங் டைமிங்க. கீழேனா இது
இறக்குங்க கையை கீழே இறக்குங்க. சரி இப்ப சொல்லுங்க என்ன விஷயம்? அது சரி, எங்க சொல்ல விட்றீங்க? தாலியை கப்புன்னு காமிச்சோன்னா மைண்ட் பிளாங்க் ஆயிடுச்சு. ஹலோ என்னங்க அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் சொல்லுங்க. வேதாஜி, இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த நீங்கள் வந்து ஒரு உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி மெச்சூரிட்டியோட நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். அது நான் தாலி கட்டினாதான் என்னங்க வந்துன்னு சொல்றீங்க, டக்குன்னு விஷயத்துக்கு வாங்க. ஏன் இருங்க, கம்மிங்க ஆந்த வேங்க, நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண எப்படிங்க வந்துனே இருக்கிறேன்ல. சரி வாங்க. பொறுமையா இருங்க, வரங்க இருங்க, நீங்கள் வேற ஒரு நிமிஷம். மகாராஜா சொதப்பாதரா, 1 2 3 எண்ணி நீ சொல்லிடு. 1 2 3. ஏங்க நான் ஒரு போன் ஐயோ கீஞ்சுது, நாசமா போச்சு. ஒரு விஷயத்தை நான் சொல்லலாம் ஆறிமுறை கரண்ட் போனா என்னால எப்படி அதை சொல்ல சரி, முடியும்? பரவாயில்ல கரண்ட் போனா என்ன, நீங்க சொல்லுங்க. ஏன் உங்க வாயங்கிறது காதுங்கிறது என்னவோ தெரியல எனக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த சொல்லும் போது கரண்ட் போயிடுச்சுன்னா அது சென்டிமெண்ட், அது செட் ஆகாது. இருங்க ஒரு நிமிஷம் ஐ டேக் இட் லைட். போன்ல இருக்க ரைட் ஆன் பண்றேன். ஒளியிலே தெரிவது தேவதையா, ஒளியிலே தெரிவது தேவதையா. சும்மா சொல்ல விடாதுங்க, இந்த லைட் வெளிச்சத்துல நீங்க அப்படியே தேவதை மாதிரியே இருக்கிறீங்க. சும்மா ஐஸ் வைக்காதீங்க, சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லுங்க. அது இல்லைங்க, அது எப்படிங்க எனக்கு இது வெளிச்சத்துல பேச வரும், இல்லை வெளிச்சம் இல்லாமல் எனக்கு பேச வராது. இந்த கரண்ட் போயிடுச்சுன்னா அந்த இது பேர் இன்டர்நெட், இருட்டில் இங்கிலீஷ் வேற வரும். இன்வெர்டர் அது ஏன் ஆன் ஆகும்ல? என்னன்னே தெரியலங்க, அடிக்கடி கரண்ட் போறதுனால ட்ரிப் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இன்வெர்டர் ஆன் ஆக மாட்டேங்குது. ஆன் ஆக மாட்டேங்குதா? நாங்க சொல்றீங்க வீட்டில் ஒரு இன்ஜினியர் இருக்கும் போது ஏன் இந்த விஷயத்த வேணாலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இன்ஜினியரா? யாரு? நான் தான். ஹலோ வை கேட்கப்பா என்னங்க? பாருங்க இந்த கரண்ட் மேட்டரை நான் எப்படி சால்வ் பண்றேன்னு பாருங்க. எதுக்குங்க? நாளைக்கு எலக்ட்ரிஷியனை வர வச்சு பாத்துக்கலாம். என்னத்துக்கு எலக்ட்ரிஷியனு? தப்பா மேட்ரு. இந்த மேட்டரை நானே பார்த்துப்பேன். ஐ லுக் ஆஃப்டர் இட். கரண்ட் விஷயத்துல எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க்? ரிஸ்கா? யாருக்கு? சாதாரண மால் தொட்டா தான் கரண்ட் ஷாக் அடிக்கும். இந்த நரசிம்ம தொட்டா கரண்ட்டுக்கு ஷாக் அடிக்கும். என்னங்க நாங்க ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே. வந்து சொல்றாங்க, ஒரே டைம் போயிடுவா போறேன். நீங்க இருட்டுல கேர்ஃபுல்லா இருக்க. மின்சார பூவே என் பூவே where is the box? What is the matter? Open it. இந்த வீட்டில் எல்லா வேலையும் நான் தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. அதுதான் ஆளின் ஆள் நாகராஜா ஒருத்தர் இருக்குன்னுன்றது. எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, வெரி ப்ராப்ளம். 2 ஃபேஸ் வருது. இது எரியுது, இது ஏன் எரியல? யூஸை பிடுங்கி பார்ப்போம். என்னாச்சு? என்னங்க? ஐயோ என்னாச்சுங்க? என்னங்க? தம்பி என்னாச்சு? தம்பி என்னாச்சு? என்னாச்சுமா? தம்பி எழுந்துருங்க தம்பி எழுந்துருங்க. என்னாச்சு? தம்பி ஏன் வந்து கிடக்கா? தம்பி என்னாச்சுன்னு தெரியல தம்பி. பாருங்க. ஐயோ டேய் கண்ணு தர. போல இருக்கு மாமா. என்னாச்சு? டேய் கண்ணா ஆஸ்பத்திரி வீட்டுக்கு போ. டேய் கற்பனா நீ வீட்ல துணைக்கிறமா? நான் கிளம்பறோம். எல்லாமே என்னால வாழ முடியாது. என் புருஷனும் உயிர் பொழைக்கவே